இவ்வளோ ஏஜில் பண்ணுற எனக்கே போர் அடிச்சு. இப்போ நான் வந்து வேணான்னு முடிவு எடுக்கிறேன், எனக்கே போர் அடிக்குது. ஸோ சில சமயம் ரொம்ப நல்லா இருக்குது, கதை அதை நிர்பந்திக்குது. விஷயம் என்ன ஆகிடுதுன்னா, வர்ற எல்லாருமே உங்களுக்கு பேரம்பேத்தி இருக்கான்ற வரைக்கும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. நானும் எதுக்கு அந்த கேட்டை ஓப்பனாக வச்சுருக்கேன்னா, சம்டைம்ஸ் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சுன்னா, ஒரு சில கதைகள் வந்து இப்போ மகாராஜா வந்து நான் வர்றதுக்கு முன்னாடி, இல்லைப்பா எனக்கு வேண்டாம், எனக்கு இல்லை ஒரு 16-17 வயசு பொண்ணு எனக்கு பொண்ணாக அழிக்கிற மாதிரி நான் நடிக்க வேணாம்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், நான் இந்த கதையை மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும்போது அதை வந்து, ஏன்னா இதுக்கு மாதிரி தான் மேரி கிறிஸ்மஸ் பண்ணேன், அதில் ஒரு 30 வயசு ஆள் தான் நான் அதில். ஸோ நம்ம ஒரு சுதந்திரம் இருக்குல்ல, ஒரு ஆக்டராக நான் வந்து ஒரு ஒரு லாக் பண்ணிக்காமல் இருக்கிறதுல ஒரு ஃப்ரீடம் இருக்குதா நான் நினச்சிக்கிறேன். நான் அதனால் அந்த கேட்டை இன்னும் திறந்து வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. விஜய் சேதுபதி சார் 50 படத்தில் வெற்றி தோல்வி நிறைய பார்த்துருக்கீங்க. 100 கோடி 200 கோடி 1000 கோடி வரைக்கும் பார்த்துருக்கீங்க. அந்த சமயத்தில் உங்கள் மனநிலை எப்படி இருக்கு அந்த வாரம்? அதே மாதிரி தோல்வி 200 கோடி 1000 கோடிலாம் பார்க்கவே இல்லை நான். உங்கள் வசூல் அண்ணன் நீங்கள் வாட சொல்லிடுறீங்க நினச்சிக்கிறாங்க. நான் உண்மையாக அண்ணன் எங்கள் பிரச்சனைலாம் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எவ்வளோ பேமெண்ட் பெண்டிங்கு, என்னெல்லாம் நடந்ததுன்னு அது அதை சொன்னேன்னு வச்சுக்கோங்க. சொன்னது போடாத செக்கு, கேட்காத காசுலாம் கணக்கு கேட்டிங்கன்னா நிஜமாக ஆச்சரியமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் படம் எடுக்க வராங்கல்ல, நம்புகிறாங்கல்ல, அதை மதிக்கிறேன். வருத்தமாக இருந்தாலும் ஒரு ஒரு படம் எடுக்க வராங்கன்ற நம்பிக்கையில் தான் அது பண்ணுறோம். அவ்வளோதான். நீங்கள் என்ன கேட்டீங்க? வெற்றி தோல்வி அந்த மனநிலை எப்படி இருக்குது? வெற்றி வரும்போது அந்த வாரம் உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? சில படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை, அந்த வாரம் மனநிலை ஏதாவது நீங்கள் காரணத்தை அனலைஸ் பண்ணி முடிச்சிடலாம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ சில சமயம் வந்து முன்னாடி தெரிஞ்சிடும், வேறு காரணம் வேறு. ஒருத்தரால் படம் உருவாச்சுன்னா ஒருத்தர் தவறுது. ஒரு படம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க, தன் சூழல் தேவைப்படும். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்த முறை தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிறோம், அவ்வளோதான் இருக்குது ஒழிய மற்றபடி இல்லை. சரியாக இருந்தாலும் ஏன் இது நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதும், சரியில் இருந்த தவறு. இப்போ 96 வந்து பெரிய ஹிட் ஆச்சு. அன்றைக்கி நைட்டு வந்து பிரேம் சார் நான் ஃபோன் பண்ணேன், எல்லோரும் என்னை பாராட்டினாங்க. நான் 11 மணி இருக்கு நான் பேசினேன். சார் நான் எங்கெல்லாம் கேரக்டர் விட்டு வெளியே போகணும் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அவரும் ஒரு 5 இடம் சொன்னார். அது தெரிஞ்சுக்கிறது தான். அது ஒன்று வெற்றி அடைஞ்ச உடனே அது எல்லாம் சரி அப்படின்னு நான் நம்புறதில்லை. ஜெனரலாக அது நல்லதும் இல்லை. வெற்றியும் தோல்வியும் காரணத்தை ஆராய்ந்து பார்ப்பது சிறப்பதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சார், புதுப்பேட்டையில் தொடங்கி மகாராஜா 50 படங்கள் முடிச்சிட்டிங்க. தயாரிப்பாளர், ஸ்கிரிப்ட் ரைட்டர், டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே பண்ணிட்டீங்க. நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணல சார். இல்லை, மேற்கு தொடர்ச்சி மலை வழங்கி நான் ப்ரொடியூஸ் பண்ண தயாரிப்பாளர். சரி, இப்போ டைரக்டர் விஜய் சேதுபதியை எப்போ பார்க்க போகிறேன்? நிஜமாக ரொம்ப ஆசை இருக்குது, உண்மையாக மாற்றுக்கத்தில் ஆசை இருக்குது. இன்னும் கொஞ்சம் பயம் இருக்குது, ஏன்னா அது சாதாரணமான வேலை இல்லை. இது ஒரு நாள் புரியும் போது நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் ரொம்ப ஆசை இருக்குது. எனக்கும் வந்து கதை சொல்ல தெரியணும், அது அந்த நாள் அந்த ஃப்ரேமுக்குள்ளே கதை சொல்ல தெரியணும், அந்த அறிவு வரணும். சேகரிக்கிறேன், புரியும் போது நான் வந்துடுவேன். அறிவு என்பது ஒரு கர்ப்பத்தை போன்றது, என்னைக்கா ஒன்றும் டெலிவரி ஆகிடும், அது கம்ப்ளீட் ஆச்சு நான் நினைக்கிறேன். விஜய் சேதுபதி சார், நீங்கள் நடித்த 50 படத்தில் தனிப்பட்ட முறையில் பிடிச்சிங்கன்னா கடைசி விவசாயி எனக்கு, ஆண்டவன் கட்டளை, சூப்பர் டீலக்ஸ், அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ரசித்து பண்ண படம் என்ன படம்? ரொம்ப கஷ்டப்பட்டு மன ரீதியாக உடல் ரீதியாக பண்ண படம் என்ன படம்? நீங்கள் சொன்ன படம் கடைசி விவசாயம் இருக்குல்ல சார், ரொம்ப கஷ்டம் சார். அது ஸ்பிரிச்சுவல் வந்து உணர்றது இல்லையா சார், அதுக்கு பெரும் காலம் எடுக்கும். அது ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதை தொடர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதை நான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் சரண்டர் பண்ணி அப்படியே ஏற்றுக்கிற ஒரு தன்மை வரணும். அது எனக்கு இன்னும் வாழ்க்கையில் வரல. ஆனால் அது பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது ஃபேக்காக பண்ணிடக்கூடாது, ரொம்ப மெனக்கட்டேன். ஓரளவு நான் தொட்டான்னு நினைக்கிறேன். அது பண்ணும்போது எனக்கு எப்படின்னா, அங்கே மக்கள் வந்து என்னை நம்பினாங்க. நான் விபூதி இங்கே வச்சுருந்தேன், அந்த சுருக்கு பயிலேருந்து அடிச்சுன்னா கையில் விபூதி வந்துடும், உள்ளே கை விடுது, இங்கே அடித்தாலே வந்துடும். வரிசையில் நின்று என்ன வர வேணும்னு கேட்பேன். மழை பெய்யும், காடு நல்லா இருக்கும் போங்க, அடுத்து என் புள்ள நல்லா இருக்கும், புள்ள நல்லா படிக்கும் போ அப்படின்னு எல்லாம் விபூதி பூசுவேன் நான். அது நான் வந்து மனசார தான் நான் அதை செஞ்சேன். நான் அந்த கதாபாத்திரம் ரொம்ப ரசித்தேன். நான் எழுதுனத மணிகண்டன் கேட்டேன், எப்படி தெரியாது அது எழுதுனீங்க அப்படின்னு. ஸோ அது ரொம்ப கஷ்டமானது. சூப்பர் டீலர்ஸும் சாதாரணமான விஷயம் இல்லை. அது ரொம்ப அது குமாரராஜான்னு ஒரு மாபெரும் அந்த டைரக்டர் இல்லாட்டி அந்த மாதிரி கதையை வேறு யாரும் நம்பி நான் போயிருப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த படம் நான் என்ன நம்பி போகவே இல்லை. பாலகுமார் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நிறைய படம் இருக்குது. அது சில சமயம் உங்களுக்கு படமாக தெரியாது, சில சீனில் போய் நிற்கும்போது எம்டி ஆகிடும். ஒரு இடம் இரவி பண்ணும்போது காத்துட்டு நான் கேட்டிருக்கேன். ஒரு சீன் பாபி அடித்து கொள்கிற சீன் ஒன்று இருக்கும். அன்றைக்கி எனக்கு வாழ்க்கையிலையும் பிரச்சனை இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் நடிக்க வரல, அன்றைக்கி நடிக்க வரல. நான் சொன்னேன்,
தலைவா நடிக்க என்னன்னு தெரியல, வரல தலைவா, மைண்டில் உண்மை இல்லை தலைவா, வீட்டில் சண்டை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை தலைவா, கடன் தொல்லை இல்லை, ஆனால் ஏன் தெரியல தலைவா, மைண்டு ரொம்ப எம்டியாக இருக்குது, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என்னை பொறுத்துக்கிட்டு எதாவது காப்பாற்றுங்க. அன்றைக்கி வேறு சீன் எடுத்தார், அந்த சீனெல்லாம் அடிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு படம்னு இல்லை, ஒரு கேரக்டர் இல்லை, சில சமயம் ரொம்ப சாதாரணமான விஷயம். கூத்துப்பாட்டில் முதல்ல போகும்போது நீங்கள் நடிகரான்னு உங்களை அப்சர்வ் பண்ணுறது செக் பண்ணுவாங்கன்னா எஞ்சி போய் அந்த சுவிட்சு போடுங்கன்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக சுவிட்சு போட்டு போயிடும்ல, 10 பேர் முன்னாடி உட்காந்துருக்கும் எஞ்சி சுவிட்சு போடும்போது ரொம்ப கான்சியஸ் ஆகிடும். அதுவே நடிப்பு தான் சொல்லப்படுது. ஸோ நடிப்புங்கிறது மிக அற்புதமான காட்சியோ கஷ்டமான காட்சியோ அழுது நடிக்கிறதோ இல்லை, எல்லாமே அதுக்குள்ளே பொருந்தும், அந்த நிலையில் உட்கார தான் பொருந்தும். ஸோ அப்படி எல்லாத்தையும் சாதாரணமாக எடுத்துக்க முடியல. இப்போ இந்த படத்துலேயே இந்த சில காட்சிகள்லாம் இருக்குது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ நீங்கள் கல் தூக்கி போடுறது பார்த்தீங்களா, ஒரு கடைசியில் ஒன்று பார்த்தீங்களா, அதில் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ், அதில் அவ்வளோ கணக்கு இருக்குது. நீங்கள் கதை பார்த்துட்டு வரும்போது அந்த இடத்துல உங்களுக்கு அத்தனை சேர்ந்து வந்துடணும், நான் அதை தொட்டுடணும் உங்களுக்கு. நான் அதை கொடுக்கலன்னா அந்த இடத்துல நான் என்னமா வந்து ஏமாத்துக்கிறேன்னு அர்த்தம். ஸோ அதனால் இப்படி எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குன்னு சொல்லுவார், வேறு ஒன்றும் இல்லை. விஜயனா ரெண்டும் பண்ணார். விஜயனா அனுராக் சார். ஆக்சுவலி இவர் தான் சார் மிரட்டினாப்ல பாருங்க, மிரட்டினா அனுராக் சார். ஆனால் அனுராக் சார் அவர் எப்படிப்பட்ட டேரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் கூட வேலை பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. இப்போ அவர் எப்படிப்பட்ட ஆக்டருங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சூப்பரான ஆக்டருங்க. அவர் கூட நீங்கள் கதை பண்ணணும்னு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆனால் அவர் டைரக்ஷனில் நானே கேட்டேன். நான் மும்பையில் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இப்போ பார்ட்டியில் ஒன்று மீட் பண்ணோம். அப்போ அவர் படம் கென்னடின்னு ஒரு படம் இருக்குது, பார்க்க வரியான்னு எனக்கு கேட்டார். என்னை முதல்ல ஹிந்தி படத்துக்கு அப்ரோச் பண்ணது அவர் தான், 2016 வாசன் பாலன் ஒரு டேரக்டரோடதுக்காக. அப்போது படம் காமிச்சார். நானும் இன்னொரு ப்ரெஸ்ஸில் அவருக்கு ஒரு நண்பர் இருந்திருக்காரு, ரிப்போர்ட்டர், அவரும் நானும் தான் படம் பார்த்தோம். முடிச்சுட்டு 3 பேரும் பேசிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு அந்த படத்தை பற்றின ஒப்பீனியன் சொன்னேன். அது அவருக்கு பிடிச்சிருந்தது. அந்த படத்தில் வந்து கான்ஸில் ஸ்க்ரீன் பண்ணும்போது எனக்கும் தேங்க்ஸ் கார்டு போட்டிருந்தார். இந்த படத்துக்கு நான் அப்ரோச் பண்ணோன்னே எனக்காக பண்ணி கொடுத்தாரு. கதை கேட்கும் போது ஓகே சொல்லிட்டார்ல, எனக்காக பண்ணி கொடுத்தாரு. நடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு சீனில் அவருக்கு ஷோல்டர் அடிபட்டு ஒரு மாதிரி அவ்வளோ பெருசாக நகர்த்த முடியல. அப்போது நாங்களாம் வருத்தப்படும் போது அவர் சொன்னார், நல்லவேளை எனக்கு ஷோல்டர் இதுவாகி வலியாச்சு, அதனால் இந்த கை யூஸ் பண்ண முடியல, அது ஷாட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குனாரு. அதனுடைய ஒரு டைரக்டராக இருந்தபோது மித்தியில் கொஞ்சம் பயந்தான், கம்யூனிகேஷன் கேப் இருந்தது. எனக்கு ஓரளவு ஹிந்தி தெரிஞ்சனால பேசி நான் அந்த கொஞ்சம் உதவி பண்ணியிருந்தேன். ஆனால் ஒரு டைரக்டராக இருந்தாலும் அவரும் பெரிய டைரக்டர், அவர் எக்ஸலண்ட்டான டைரக்டர். அவருக்கு எப்படி சொல்கிறேன்னு ஒரு நாள் ஒரு நாள் தாங்கியிருப்பேடா, அவன் ஒரு நாள் தாங்கியிருப்பான். பட் ஆனால் ஒர்க் பண்ணும்போது அவர் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்ததுனால இவன் நினச்சதை சொல்ல முடிஞ்சது. அவருடைய டெடிக்கேஷனும் ஒர்க் பண்ணதும் கடைசியில் நாங்கள் நினச்சிட்டோம் நல்லதாக போச்சு. ஐ திங்க் மம்தா சொன்னாங்க, மம்தா அபிராமியும் சொன்னாங்க, இந்த படத்தில் எல்லா காஸ்டும் எல்லாருமே சரி, அனுராக் சாப்பிட்லேருந்து எல்லாருமே சரி, இந்த படத்துக்கு அமைஞ்ச ஒரு வரம் தான். அன்பு முத்தங்கள் குறைச்சி வச்சுன்னு சொல்கிறாங்க. அன்பு முத்தங்கள் இல்லை, இப்போ ஏர்போர்ட்டில் கூட்டத்தினரில் கேட்கும்போது கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்னா பரவாயில்ல, ஏர்போர்ட்டில் கேட்கும்போதெல்லாம் அது இப்போ அங்கே உட்காந்து எல்லாம் கொடுத்துருமில்ல, அங்கே எல்லோரும் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க, வேறு மொழி பேசுகிறாங்க, என்னடா அவன் எல்லாருமே கிஸ் வச்சுன்னு நினைக்க மாட்டாங்களா, அது தவிர வேறு ஒன்றும் இல்லை. சேதனா ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி நான் ஒரு 2K கேட்டேன். ஸோ எங்களை மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சின்ன ஆசை, அதை நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான அந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ நாங்கள் எல்லாருமே பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ரீசெண்டாக அந்த மீம் பேஜஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த சாங்ஸ் எல்லாம் ரெகுலராக போட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி படம் உங்ககிட்ட இருந்து எப்போ நான் எதிர்பார்க்கலாம்? அடுத்து எனக்கு எதற்கு தானே ஆசைப்பட்டாய் மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு படம் வேணும். இல்லை சார், நானும் எல்லாருக்குமே இல்லை, நானும் எதிர்பார்க்குறேன். இல்லை என்ன, நீங்கள் அந்த படம் நடிக்க ரொம்ப ஜாலியாக இருக்கும், இன்ஹிபிஷன்ஸே இருக்காது, நீங்கள் ஜாலியாக இருக்கும். எனக்கு அம்மையில் இப்போ பாலகுமாரன் அமைஞ்சது அம்மையினும், அதான் சொல்கிறேன், அம்மையினும். அது இப்போ எழுதுனவங்க மட்டும் நம்பினா பத்தாது, நடிக்க போகிறேன் நான் நம்பினதான் என்னை நம்பி படம் பார்க்க வர உங்களுக்கு நான் சரியாக கொடுக்க முடியும்னு அர்த்தம். அப்போ அதே மாதிரி ஒன்று எழுதிட்டு வந்தால் அது நடக்காது. அது ஒரு மூடு, வேற ஒரு மூட்லேயும் அதை கொடுக்கணும். சரி சார், 2 வச்சு அடுத்து